Hello friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம புடலங்காயை வச்சு ஒரு சூப்பரான பருப்பு உசிலி ரெசிபி பண்ணி காமிக்க போறேன். இது செய்யறது ரொம்ப சுலபங்க. அது மட்டும் இல்லாம இத ஹெல்தியா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இத நான் ஸ்டீம் பண்ணி செய்ய போறேன். அதாவது ஆவியில வேக வச்சு தான் செய்ய போறேன். அதனால இது எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பும் 2 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பும் எடுத்துக்கோங்க. இத நல்லா ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு தண்ணியில ஊற வச்சு வச்சுக்கலாம். So இது ரெண்டுத்தையும் நான் 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இருக்கட்டும். இது நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா இத நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வெறும் பருப்பை மட்டும் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. தண்ணி சுத்தமா சேர்க்க கூடாது இதுக்கு. இப்போ இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 ல 4 பல் பூண்டு, அதோட 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நைஸாவும் இல்லாம ரொம்ப கொரகொரன்னு இல்லாம அரைச்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா லைட்டா தண்ணியை தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ தண்ணி இல்லாமல் இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, அரைச்சதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எப்படி உருண்டை குழம்புக்கு ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். ஸோ மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்டில் துணி விரித்து அதில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். இதை இட்லி பாத்திரத்தில் மாற்றி ஹை ஃப்ளேமில் 5 ல 6 நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அரைச்சதை டேரெக்டாக பொரியல் செய்கிற எண்ணெயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி அதில் ரோஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. பட் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஸ்டீம் ஆகிற டயத்தில் நம்ம புடலங்காயை கட் பண்ணலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி டிப்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரம்பம் டைப்பில் உள்ள கத்தியை வச்சு இந்த புடலங்காயோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால புடலங்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கின் ஹார்டாக இருக்கிறதுனால வேகாமல் இருக்கிற மாதிரி டேஸ்ட் இருக்காது. நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போது இது கொஞ்சம் முத்தலாக இருக்கிறதுனால நான் நடுவில் உள்ள விதைகளை ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விதைகளை ரிமூவ் பண்ண வேண்டியதில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சது நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த வெந்திருக்கிறது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை உங்கள் கைகளில் வச்சு நல்லா உதிர்த்து விட்டுருங்க ஒரு பிளேட்டில். ஸோ இது எல்லாத்தையும் உதிர்த்து நாம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இது ரெடியாக இருக்குது. இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் இதில் ஒரு காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதை நீங்கள் நார்மலாக செய்கிற பொரியல் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இந்த புடலங்காய்க்கு தேவையான அளவு உப்பில் பாதி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த வேக வச்ச பருப்பில் உப்பு இருக்குது. ஸோ இதில் ரொம்ப உப்பு ஆட் பண்ண வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 ல 6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ 6 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி புடலங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் உதிர்த்து வச்சுருக்க அந்த பருப்பை ஆட் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பூ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் பூ ஆட் பண்ணாமல் இது இப்படியே சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தேங்காய் பூ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பருப்பு ஊசிலி ஜம்முன்னு தயாராகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் பீன்ஸ், கொத்தவரங்காய் எல்லாமே பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.